சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் கீழே அதுக்கடுத்து தேர்ட் வந்து குறிச்சிட்டு வாட் வாட்டர் தண்ணி வந்து டோட்டல் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஹார்ட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி இந்த வாட்டர் பொறுத்தவரை நம்ம போட்டபிள் தான். ஒன்லி திங் ட்ரீட்டட் வந்து நம்ம குளோரினேஷன் ட்ரீட் பண்ணுவோம். டர்பிலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக வந்து பெரிக்காம ரெண்டு தான் ட்ரீட்மெண்ட். அதிகமா சொல்லுங்க சார். சட்டமன்ற மதிப்பீட்டு குழு இந்த மாவட்டத்திற்கு இன்று காலை வந்தது. மாவட்ட ஆட்சியர் வரவேற்று கிணத்துக்கடவு, குறிச்சி, குனியமுத்தூர் ஆகிய நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிக்கு செல்கின்ற குடிநீர் திட்டத்தை பார்வையிட வந்தது. இந்த திட்டத்திற்கு 96ஆம் ஆண்டு 10வது மாதம் நம்முடைய 2006 10வது மாதம் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் தளபதி அவர்கள் 35 கோடியே 47 லட்சம் ரூபாய் 35.47 லட்சம் ரூபாய் செலவுல இந்த குடிநீர் திட்டம் ஆழியாறுல ஆற்று பொள்ளாச்சி என்ற இடத்துல இருந்து தண்ணீர் எடுத்து ஒரு நாளைக்கு 1 கோடி லிட்டர் தண்ணீர் எடுத்து இங்கிருந்து கிணத்துக்கடவு டவுன் பஞ்சாயத்திற்கு, அதைத் தொடர்ந்து குறிச்சி நகராட்சிக்கு தினம் 32 லட்சம் லிட்டரும், குனியமுத்தூர் நகராட்சிக்கு தினம் 43 லட்சம் லிட்டரும், அதேபோல இந்த பகுதியில் சிறு தொழில் தொடங்குவோர்களுக்கு ஒரு 10 லட்சம் லிட்டர் கொடுப்பதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்குரிய நிதி நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் தளபதி அவர்களால் வழங்கப்பட்டு கடந்த மார்ச் மாதத்திற்குள் இந்த பணி முடிவடைந்திருக்க வேண்டும். ஆனால் ரயில்வே போன்ற பகுதிகளில் அதற்கு அனுமதி, அந்த பைப்லைன் போடுவதற்கு அனுமதிக்கு சற்று காலதாமதமானதால் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக இந்த பணி முடிவடைந்து மக்கள் பயன்படுவார்கள். இந்த குழு பார்வையிட்டதில் இதற்கு புதிதாக தொழில்நுட்பம் கொண்ட எந்த பகுதியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே கண்டறியக்கூடிய டெலிமீட்டர் திட்டம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். குழு பரிந்துரை செய்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த திட்டம் நிறைவேறும் போது அதற்கும் அந்த டெலிமீட்டர் பொருத்துகின்ற அந்த வசதியும் ஏற்பாடு செய்வதற்கு குழு பரிந்துரை செய்கிறது. அதே போன்று காலையில் வெள்ளலூர் என்ற இடத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள குப்பைகளை எல்லாம் கொட்டுகின்ற இடத்தை பார்வையிட்டோம். அந்த இடத்தில் அந்த பகுதி மக்கள் கடுமையாக கொசு
கொசு தொல்லை இருப்பது, துர்நாற்றம் வீசுவதையும் என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்தார்கள். அதுக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் 150 ஏக்கர் நிலத்தில் குஜராத்தில் அங்கலேஸ்வர் என்ற இடத்தில் ஒரு புதிய திட்டமானது மாநகராட்சி பகுதியில் உள்ள குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று இரண்டாக தரம் பிரித்து மக்குகின்ற குப்பைகளை எல்லாம் அந்த இடத்திலே பரப்பி அந்த இடத்தில் விவசாயம் செய்கின்ற அளவிற்கு, பயிர் செய்கின்ற அளவிற்கு அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்ற திட்டம் 150 ஏக்கர் நிலத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய ஜவஹர்லால் நேரு தேசிய புனரமைப்பு திட்டத்தின் கீழ் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த பணியும் இன்னும் 4 மாத காலத்தில் பணி ஆரம்பிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த பணியும் விரைவிலேயே நடைபெற்று முடிந்தால் அந்த பகுதியில் ஒரு பொருளாதார கேடு இல்லாத ஒரு பகுதியாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சிட்கோ முடிச்சிருந்தா டைம் அப்போ அங்கே வச்சு ஞாபகம் சார் கொஞ்சம் சாப்பிடுவோம். எவ்வளவு பேருக்கு சொல்லுங்க. சரியா உள்ள 12,550 இப்படி கலந்து ஆசிரியர் ஜோதி யாருக்கு பேர் அத்தை கேட்கிறாங்க. ஐயா ஆசிரியர் ஜோதி யாருன்னு கேட்கிறாங்க. சும்மா ஜனாதிபதி பிரதிபா பாட்டின்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும்? இதெல்லாம் நம்ம மரபுகள் வழியாக சொல்லக்கூடிய சொன்னாக்க அந்த பதவிக்குரிய நம்ம நாட்டு முதல்வர் யாருமா? இன்னைக்கு வரவு எத்தனை ரோல் எவ்வளவு நீங்க தானே ரோல் எத்தனை? ஓமா சட்டமா பாப்பமா
நம்ம பஞ்சாயத்துல வாங்கி எடுத்து போட்டு கீழே பொருளுக்கு என்ன எடுப்பாங்க அந்த அட்டன்ஸ் இங்க இதுல அட்டன்ஸ் வந்துடும் 150 150